நேற்று பெஞ்ச மழைக்கு வீட்டுக்குள்ளே குளுன்னு இருக்குது. வெளியில் வந்தோம்னா அப்பா அனலாக பறக்குது. பாத்திரத்தை எடுத்து போட்டு பாத்திரம் விளக்கவே இல்லை. நான் அப்படியே வெளியில் வர வீட்டுக்குள்ளே மயங்கி படுக்க இதே மாதிரியே தான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று இங்கே பாருங்கள், செங்கல் இறக்கி வச்சுருக்கேன். 2000 செங்கல் 17,500. அப்போ ஒரு செங்கலுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் அப்படின்னா, இப்போ இந்த செங்கல் இப்படி இருக்கா, நாளைக்கு பார்க்கும்போது இதில் பாதி செங்கல் இருக்காது, இன்னும் குண்டக்க மண்டக்கா இருக்கும். நீங்களே நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கேயும் எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட நான் வீட்டை சுற்றி ஒரு வீடியோ நான் போட்டுறேன், ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த செங்கலை நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அது போக இந்த இடத்துல பலகை எடுத்து போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங் அந்த பலகை எங்கே போகுது, எப்படி போகுது, கல் எப்படி போகுது, கம்பி எப்படி போகுதுன்னே தெரியாமே இருந்துச்சு. அப்புறம் வேணாம், இது வேலைக்கு ஆகாது, நம்ம சிசிடிவி கேமரா வைக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சாலுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கிறாங்க. இதை வீட்டில் நம்ம சொன்னோன்னா, ஐயோ நம்ம பெத்த பிள்ளை திருடனா, ஐயோ நம்ம பெத்த பிள்ளை திருடியா அப்படிங்கிற ஒரு மனச்சங்கட்டம் அவங்களுக்கு உண்டாகிடும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது நம்மளுக்கு தான் ரொம்ப டேஞ்சர் ஆகுது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி வச்சுருப்போம். இவங்க நோகுனா அப்படி ஆட்டையை போட்டு போகிறதுக்கு நம்ம அதுக்கு ஆள் கிடையாதுல்ல. அதனால் இனிமேல் ஒரு தப்பு நடந்துச்சுனாலும் உங்கள் வீட்டில் நான் சொல்லிடுவேன். இன்னையெல்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஏன்னா யாருன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு என்ன அவசியம் எது இருக்கா? அவசியம் இருக்குதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தம்பியை கூப்பிட போகிறேன். பால்வாடி போனான் தம்பி, போன வரைக்கும் கூப்பிட தான் போகிறேன். தண்ணி வேற தவிக்குது, வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி அப்படி தவிக்குது. வண்டிக்குள்ள வச்சுருந்த தண்ணி அது கூட கூலிங்கல்ல, அம்புட்டு சூடுது, அம்புட்டு சூடு அந்த தண்ணி கூட. ஓகே, டைம் ஆயிடுச்சு. நம்ம தம்பியை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். பாய்ங்க.